158 வருஷமா ஒரு கம்பெனி ரன் ஆகுது. அந்த கம்பெனியில் 700 பேர் 700 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா லைஃப் செட்டில் ஆகிடும். இந்த கம்பெனியில் ஒர்க் ப்ரெஷரே கிடையாது. அதுவும் 158 வருஷம் அந்த கம்பெனி ரன் ஆகுது அப்படின்றதுனால அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல பேர் இருக்குது பொதுமக்கள் மத்தியில். ஆனால் அந்த கம்பெனியை திடீர்னு மூடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மொத்தன்றது குறிப்பாக அந்த 700 எம்ப்ளாயீஸோட தலையெழுத்துமே மாறி இருக்கு. ஏன் தெரியுமா அந்த கம்பெனி அவங்களோட நிறுவனத்தை மூடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க? இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் வச்சுருந்த ஒரு பாஸ்வேர்ட்னால. நினச்சி பாருங்களேன், 158 வருஷமாக ஒரு கம்பெனி ரன் ஆகுது. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை வச்சுருந்துருக்காங்க. அது மூலமாக மொத்த கம்பெனியோட டேட்டாவை ஹேக் பண்ணி பணம் கேட்டு மிரட்டி ரான்சம்வேர் தாக்குதல் நடத்தி மொத்த கம்பெனியும் மூட வச்சிருக்கு அக்கீரா அப்படின்ற ஹேக்கிங் கும்பல். இந்த பழமை வாய்ந்த கம்பெனி வந்து இங்கிலாந்து போக்குவரத்து நிறுவனம், அதாவது KNP லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் தான் தன்னோட கம்ப்யூட்டர்ல இருந்த பாஸ்வேர்டை ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ற பாஸ்வேர்டை வச்சிருந்திருக்கார். அதை தான் கண்டுபிடிச்சிருக்கிற அக்கீரா அப்படின்ற ஹேக்கிங் கும்பல் அந்த நிறுவனத்தோட அந்த கம்பெனியோட டேட்டாவை திருடி மொத்த டேட்டாவையும் லாக் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாதான் இந்த டேட்டாவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். இந்த ரான்சம் தாக்குதலுக்கான கீ வந்து நாங்கள் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான கீ நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாதான் தருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கு. ஸோ இந்த கும்பல் கேட்ட அமௌண்ட்டு நீங்கள் இவ்வளோ தொகை கொடுத்தாதான் நாங்கள் வந்து இந்த ரான்சம்வேர் அட்டாக்கை அன்லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க கேட்ட தொகையை கொடுக்க முடியாததுனால, இவங்க கேட்ட தொகை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த நிறுவனத்தையே மூடிடலாம் அப்படின்னு அந்த கம்பெனியோட முதலாளிகள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 700 பேர் வேலை இழந்திருக்காங்க. இந்த சம்பவம் இங்கிலாந்து மட்டும் இல்லை, மொத்த உலகத்துக்குமே பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சைபர் கிரிமினல்கள்னு சொல்லப்படுற இந்த மாதிரி பண்ணக்கூடிய கும்பல் இருக்கு இல்லையா, அந்த கும்பலோட டார்கெட் வந்து யாரை டார்கெட் பண்ணுவாங்க, எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளோட சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இது மூலமாக தெரிய வருது. ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு திருட்டு நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புலம்புறதை விட, அந்த கம்பெனியை மூடுறதை விட, திருட்டு நடக்காமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக சைபர் செக்யூரிட்டி வல்லுநர் ஸ்ரீராம்கிட்ட நம்ம விளக்கம் கேட்டோம். ஜி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன் ஜி. சமீபத்துல வந்து செய்தி பார்த்துருப்பீங்க, இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து ரான்சம்வேர் அட்டாக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 158 இயர்ஸா அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 700 எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த நிறுவனத்தை இந்த ரான்சம்வேர் அட்டாக்னால மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? ஜென்ரலாவே இங்க ரான்சம்வேர்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல வந்து ஆக்சுவலா பிரச்சனை இல்லைன்னு சொல்றது ரான்சம்வேர் அப்படி சொல்ல வரல நானு. பட் என்னன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 100 எம்ப்ளாயி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 எம்ப்ளாயிலுமே வந்து மல்டிபிள் செக்மெண்டேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பேர் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். ஜென்ரலா இப்ப நீங்க வந்து ஓனர்னா உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். ஒரு ரிசப்ஷன்ல இருக்கவங்களுக்கு வேற மாதிரியான ஆக்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு எடிட்டர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இதுல இந்த டாப் லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்குல்ல, இந்த மெயின் லெவல் ஆஃப் இது யார் வந்து அந்த டேட்டாலாம் ஹேண்டில் பண்றாங்கன்ற ஒரு ஆக்சஸ் நீங்க கொடுப்பீங்கல்ல, அவங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே ஜென்ரலாவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆக்சுவலி நான் வந்து மத்த பாஸ்வேர்டு இருக்கு வேணாம்னு சொல்ல வரல. பட் ஜென்ரலி அவங்களோட பாஸ்வேர்டு ஹேஸ் டு பி ரியலி ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னா இப்ப அவங்களுக்கு தான் எல்லா ஆக்சஸும் இருக்கும். அவங்க ஒரு ஃபைலை எடிட் பண்ண முடியும், ஒரு ஃபைலை இன்சர்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ண முடியும் போது அவங்களோட ஆக்சஸ் வந்து ஜென்ரலாவே அவங்க பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களே பார்த்துக்கணும். நான் ஒரு CEO தானே, நான் எதுக்கு பாத்துக்கணும், அது CTO பாத்துக்கணும், அவர் தான் டெக்னிக்கல். அப்படி இல்லை, பாஸ்வேர்டுன்னு வரது எல்லாருமே சேஃபா வச்சிருக்கணும்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படி அட்டாக் நடந்தாலுமே கூட நீங்க பேக்கப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல பேக்கப் இருக்காது. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எதுக்கு பேக்கப், நான் 2 நாள் கழிச்சு எடுத்துக்கிறேன், 3 நாள் கழிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா, ரான்சம்வேர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்க ஹார்ட்வேர் உங்களோட கம்பெனிக்குள்ள வரும். கம்பெனிக்குள்ள வந்தோடனே அந்த மொத்த ஃபைலை நான் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாஸ்வேர்ட் நான் போட்டா மட்டும்தான் உங்களால நீங்க எடுக்க முடியும். அந்த பாஸ்வேர்ட் வேணும்னா எனக்கு நீங்க இவ்வளவு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில இடங்கள்ல நான் ஹேண்டில் பண்ண கேசஸ்லாம் சில இடங்கள்லாம் என்ன இருக்குன்னா, $10,000 கேட்பாங்க, $300 கொடுத்தா கூட ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அது எல்லாமே நம்ம நெகோசியேஷன் பண்ற விதத்தில் தான் இருக்கு. நீங்க $10,000 எடுத்தோடனே ஓகே நான் $8,000 அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம். என்னோட வேலை போயிடும், நீ தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, ஏன்னா நான் ஒரு சின்ன எம்ப்ளாயி அப்படி இப்படின்னு சொன்னா மட்டும் தான் இதுவாகும். நீங்க பெரிய கம்பெனி அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ரான்சம்வேர் வந்து அட்டாக் ஆகிட்டாலுமே கூட நீங்க பேக்கப் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் டெலிட் பண்ணிட்டு அதை நீங்க புஷ் பண்ணிக்கலாம்.
கால் ரோல் பேக். இப்ப நீ ransomwareன்றது என்ன, ஒரு சாஃப்ட்வேர் வந்து லாக் பண்ணிக்குது. என்ன மேட்டர், இப்போ வந்த டேட்டா மட்டும் தான் இருக்காதே தவிர நேத்து வந்த டேட்டா வரைக்கும் இருக்கும். சோ அதுக்கு டிசாஸ்டர் ரெக்கவரின்னு தனியா ஒரு டீம் இருக்கும், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு டீம் இருக்கும். இவங்களோட வேலைலாம் என்ன, ransomware அட்டாக் வந்துருச்சு, எப்படியோ நீங்க எல்லா ப்ரொடெக்ஷனும் பண்ணீங்க, பட் ஆனாலும் வந்துருச்சுன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணி இந்த டேட்டா டெலிட் பண்ணிட்டு அதை கால் பேக் ரோல் பேக் பண்ணிடுவீங்க. அது சோ இது மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல பேக்கப் வச்சிருக்க மாட்டாங்க, அங்கதான் பிரச்சனையே. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொரு விஷயம், எப்படி ஒரு ransomware என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா இந்த நிறுவனத்துல என்ன நடந்திருக்கு? இந்த நிறுவனத்துல என்னன்னா ஒரு பர்டிகுலர் யூசரோட பாஸ்வேர்டு ஏதோ ரொம்ப ஈஸிலி கெஸ்டபிளா இருக்கு, அது வழியா உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபெக்டிங். பட் இது வந்து அந்த அதாவது என்ன மேட்டர்னா, அவரோட பாஸ்வேர்ட் லீக் ஆயிருந்தாலுமே கூட இதுக்குன்னு தனியா ஒரு இது இருக்கு, அது இது வரைக்கும் தான் நீங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அட்டாக் ஜென்ரலா ஒரு அட்டாக் நீங்க நடக்கும்போது ஒரு கம்ப்யூட்டரோட ஆக்சஸ் நான் எப்படியாச்சும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து நான் உள்ள போறேன்ல மத்த கம்ப்யூட்டருக்கு, அது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பண்ணிருக்கேன்றது பொறுத்து தான். ஓகே. சோ ரிசப்ஷன்ல இருக்காருன்னா திருப்பி ஒரு லோயர் லெவல் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் வரைக்கும் போகுதுனால கூட பிரச்சனை இல்லை. பட் ஒரு ரிசப்ஷனை ஹேக் பண்ணி நான் அட்மின் அளவுக்கு போக முடியுது அப்படின்னா அப்ப நீங்க ப்ராப்பரா அதை பண்ணலாம். அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் நீங்க ப்ராப்பரா அதை டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பழைய ஓஎஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு பைபாஸ் இட். ஜென்ரலாவே ஒரு அட்டாக் நடக்குதுன்னும் போது அதுல இருந்து நீங்க நிறைய இடங்கள்ல வந்து அதை எஸ்கலேட் பண்ணலாம். நீங்க அட்மின் பாஸ்வேர்டே கொடுக்காட்டாலுமே கூட அந்த பர்டிகுலர் ஓஎஸ் பழசா இருந்துச்சுன்னா பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஒன்று பண்ணி அதோட பிரிவிலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஆண்ட்ராய்ட்ல ரூட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரூட் பண்றது என்னன்னா அதான் ஹையஸ்ட் பிரிவிலேஜ். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், இந்த லோகோ எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் அதனால உங்க போனுக்கு அது கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரூட் பண்ணாதீங்க, வாரண்டி இதுவாயிரும் சொல்றது காரணம் இதுதான். நீங்க ransomwareன்றது அப்படி பாக்குறத விட இட் இஸ் அபவுட் அவேர்னஸ். ransomware வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஜெனரலி பெரிய ஆர்கனைசேஷன் அது சில இடங்கள்ல பண்ண மாட்டாங்க, சில இடத்துல பழைய என்பாயிண்ட் செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க, ஆன்டிவைரஸ். இதனால இந்த விஷயத்த பண்றதுனால மொத்த கம்பெனியும் க்ளோஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருமா? கம்பெனி சிச்சுவேஷன் எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நெட்ஃபிளிக்ஸ்க்கு நாளைக்கு ransomware வந்துருச்சு, 1,00,000 மூவி எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, அவங்க 1,00,000 மூவி தான் வச்சிருக்கீங்க, எல்லாம் என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க, பேக்கப்பே இல்லைன்ற பட்சத்துல என்ன பண்ண முடியும் உங்களால? வேற எங்கன்னா ஒரு இடத்துல வந்து அது எடுக்கணும்ல, அது இருந்தா தானே நீங்க பண்ண முடியும். இது இல்லைன்னும் போது எப்படி நீங்க ஆபரேஷன் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரொசீட் பண்ணுவீங்க? நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் தான் அந்த மூவி தான் உங்களுக்கு பெரிய டேட்டா. இப்ப மூவி எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடுச்சு, யாருமே பார்க்கல அப்படின்னா நீங்க ஒரு 10 நாள் நெட்ஃபிளிக்ஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரைம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? யூடியூப் வரலாம் என்ன பண்ணுவீங்க? சோ இது எல்லாமே அதனால நடக்கிறது தான். பட் ஜென்ரலி இப்ப என்னன்னா, இது நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே சைபர் செக்யூரிட்டின்னு வரும்போது எல்லாருமே கொஞ்சம் அலட்சியமா தான் அதை ஹேண்டில் பண்றாங்க. ஆக்சுவலி இப்ப இங்க இந்த அட்டாக் நடந்த உடனே இப்போ அவங்க ஸ்பெண்ட் பண்ற பட்ஜெட் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவரோட சிசோவோ இல்ல யாரோ போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்க, நான் ஜென்ரலா இந்த ஆர்கனைசேஷன் பத்தி எனக்கு தெரியாது, பட் ஜென்ரலா நான் சொல்றேன். ஆக்சுவலி நீங்க நிறைய மீன் கூட பாத்திருப்பீங்க, அட்டாக் நடந்த பிறகு பட்ஜெட் பயங்கரமா ஒதுக்குவாங்க. என்ன காரணம், அவங்களுக்கு ஆபரேஷன்ல அது வந்து அடி வாங்குற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஜென்ரலா எல்லா கம்பெனிஸ்லுமே இன்னைக்கு ஒரு 10 நாள் வேலை நடக்கலாம், எனக்கு 1000 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னா 100 கோடி ரூபாய் வரைக்கும் they don't mind spending. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு 5 கோடி ரூபாய் கேட்டா they don't spend. எதுக்கு இது எதுக்கு வரும், அது அட்டாக் வரும்போது நான் பாத்துக்கிறேன், நான் இந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கேன், இவங்க எனக்கு செக்யூரிட்டி பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ransomwareன்றது நீங்க அப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஃபைல் வழியா நான் அனுப்பி நான் டவுன்லோட் பண்ண வச்சிருக்கலாம், இல்ல ஏதாவது பென்ட்ரைவ் கொடுத்து நான் போட வச்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு கிராக்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கலாம், அது வழியா நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ற ஏதோ ஒரு பிளகின் வந்து வல்னரபிளா இருக்கும், அது வழியா உங்க கம்ப்யூட்டர் வந்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஜென்ரலாவே இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெட்வொர்க் செக்மெண்டேஷன் ஒன்று பண்ணுவாங்க. இந்த நெட்வொர்க்லாம் தனித்தனியா இருக்கணும், இங்க இருக்க கம்ப்யூட்டருக்கும் இந்த இருக்கிற கம்ப்யூட்டருக்கும் they don't have to talk to each other. இவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரிவிலேஜ் இருக்கணும், இவங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிச்சிருவாங்க. அது ப்ராப்பரா பிரிக்காத பட்சத்துல நார்மல் கெஸ்ட் யூசர் கூட அட்மின் ஆக்சஸ் வரைக்கும் போக முடியும். அது நடந்திருக்கலாம், இல்ல வேற இது நடக்கும்போது இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் நமக்கு எங்க எப்படி இருக்கணுமே தெரியுமே தவிர, நம்ம சொல்ல போனா எல்லா வகையிலுமே இது நடக்கலாம், எப்படி வேணா நடந்திருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ransomware அட்டாக் அப்படின்றது நார்மலா இந்த மாதிரி பாஸ்வேர்டு வீக்கா வச்சதுனாலதான் நடந்திருக்கா, இல்ல வேற என்னென்ன விதத்துல இது நடக்கும்? நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, பென்ட்ரைவ் கொடுக்கிறது மூலமா, அப்ளிகேஷன் கொடுக்கிறது மூலமான்னு சொன்னீங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஜென்ரலா நீங்க அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கோ, அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஆக்சுவலா நார்மல் பப்ளிக் ransomwareன்றது ஒரு நார்மல் சாஃப்ட்வேர். நான் உங்களுக்கு பென்ட்ரைவ்ல போட்டு கூட கொடுத்துடலாம், நான் மெயில்ல அனுப்பியிருப்பேன், இல்ல நான் ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பி நீங்க டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்படிலாம் நான் என்ன சொல்லுவேன், நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஆன்டிவைரஸ் லோகோவை போட்டு கூட அனுப்புவேன். அது எங்க பாஸ்வேர்ட் வழியா ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்டிகுலர் விஷயத்தை அப்படி நடந்துக்குன்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னா
இவ்வளவு பெருசா ஆகிருக்க கூடாது ஆக்சுவலா. ஏன்னா அப்படியா இருந்தா பேக்கப் ப்ராப்பரா வச்சிருந்துருக்கும். அப்படின்னா ப்ராப்பரா வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் ப்ராப்பரா பிரிச்சு வச்சிருந்தா எல்லா கம்ப்யூட்டருக்கும் அது எஃபெக்ட் ஆயிருக்காது. அப்படின்னா ஒரு சர்வர் அட்டாக் ஆகுதுன்னா பேக்கப்ல இருந்து அதை புல் பண்ற மாதிரி பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம பேக்கப் இல்லைன்றது ரேன்சம்வேர்ல பிரச்சனை. ஜென்ரல் பேக்கப் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, இந்த டேட்டா என்கிரிப்ட் ஆயிடுச்சு, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், பழைய டேட்டாவை எடுத்து போட்டு ஐ கேன் ஸ்டார்ட் மை ஆபரேஷன்ஸ் பேக். ஓகே, இந்த செய்தி யாருக்கான, இந்த செய்தி பாக்குறவங்களுக்கு இந்த செய்தி மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும், யாருக்கான எச்சரிக்கை செய்தியா இதை எடுத்துக்கலாம்? இல்ல அதான் என்ன இப்ப விஷயம்னா, இந்த நியூஸ் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சு சைபர் செக்யூரிட்டி இஸ் an important காம்பனன்ட்ன்றது எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சின்ன பிசினஸா இருந்தாலும் பெரிய பிசினஸா இருந்தாலுமே கூட, நான் எதுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் பண்ணணும்? நான் விண்டோஸ் கிராக்டே யூஸ் பண்ணிட்டு போயிடுறேன், நான் வேர்ட் கிராக்டே யூஸ் பண்ணிட்டு போறேன். அந்தந்த இடத்துல நீங்க ஒரு அமௌண்ட் சேவ் பண்றீங்களா? ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு போல ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்படி இல்ல ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குற இடங்கள்ல ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து நீங்க அங்க மிச்சம் பண்ணீங்களா? அந்த மாதிரியான இடங்கள்ல பண்ணாதீங்க. உங்க பிசினஸ் அந்த கம்ப்யூட்டர் நம்பி இருந்துச்சுன்னா, ஜென்ரலா நீங்க ஒரு நார்மல் கடை வச்சிருக்கீங்க, போனை நம்பி தான் இருக்கு, வேற வாட்ஸ்அப்ல செக் பண்றீங்க, அந்த மாதிரி இடங்கள்ல பிரச்சனை இல்லை. பட் எங்கன்னா ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் நீங்க நம்பி பண்றீங்கன்னு போது இந்த மாதிரியான அட்டாக் ஹஸ் பிகம் வெரி நார்மல். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் இவ்வளவு பெனிட்ரேஷன் நம்ம கண்ட்ரிலயோ இல்ல வேற கண்ட்ரிலயோ இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாமே இன்டர்நெட் நம்பி பண்றோம் போது எல்லா டேட்டா ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கணும்ல. இப்ப அதுதான் மேட்டர். இப்ப நீங்க ரேன்சம்வேர் நடந்துருச்சு, இப்ப எதுவும் பண்ணல அப்படின்னா அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் எரிஞ்சிருந்தாலும் இந்த டேட்டா இஸ் கான். மொபைல் ஹேக் ஆயிடுச்சு, இல்ல சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ணலாம், இதை ஹேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், அட்டாக்க வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ரேன்சம்வேர் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து கிளியரே பண்ண முடியாது வேற எந்த விதத்துல. ரேன்சம்வேர்ல நீங்க ஒரு கீ போட்டு இது பண்றீங்கல்ல, இது எல்லாமே ஹையஸ்ட் அன்லாக் பண்றதுக்கு அவங்க கீ தந்தாதான் அது அன்லாக் ஆகும்னு சொல்றீங்க. இப்ப நீங்க இந்த ஃபேஸ்புக்கு யூஸ் பண்றீங்களா என்கிரிப்ஷன், வாட்ஸ்அப் ஒரு என்கிரிப்ஷன் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரியான என்கிரிப்ஷன் தான் இதுவுமே ஆக்சுவலா. சோ அதனால என்னன்னா, லைக் இதை பிரேக் பண்றது பாசிபிள் இல்லை. இந்த என்கிரிப்ஷனை பிரேக் எல்லாம் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரேன்சம்வேர் ஒரு 10 பேருக்கு நடந்திருக்கும். அப்ப ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பான், அந்த பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ஒன்னா இருந்திருக்கும். நீங்க அதை திருப்பி போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ரேன்சம்வேர் அந்த ப்ரோக்ராம் எழுதுறாங்கல்ல, அதுலயே சம்டைம்ஸ் அந்த வல்னரபிலிட்டி, இந்த வனக்ரைன்னு ஒண்ணு வந்துச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. வனக்ரை எல்லா ரேன்சம்வேர் வனக்ரை. இப்ப அதுல என்ன ஆச்சுன்னா, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்லயே ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது வழியா they were able to decrypt. அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே எல்லா இடங்களையும் ஓப்பன் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரியான அந்த அப்ளிகேஷன்ல பிரச்சனை இருக்குமே தவிர, அந்த ப்ராசஸ் இருக்கு இல்ல, இந்த ஃபைலை நான் என்கிரிப்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறேன், அதை பிரேக் பண்றது கஷ்டம். சோ as long as you have the password in some way or the other, அவன்கிட்ட இப்ப என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா இந்த மாதிரி அடங்குனா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான என்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு they will go for vacation. இவங்க இந்த மாதிரி ஒரு 2000-3000 கம்ப்யூட்டர்ல போட்டு they will go for vacation. அங்க அவனுக்கு வரது எல்லாமே லாபம் தான். அங்க வந்து அங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு they will come back. சோ இது வந்து டார்கெட்டட் அட்டாக்கா சம்டைம்ஸ் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இட் இஸ் a mass attack. நான் ஒரு ஃபேமஸான சாஃப்ட்வேர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் ஹேக்கர் அப்படின்னு சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எல்லாருமே தேடுவாங்க, நான் அதுல போட்டு வச்சிருப்பேன். நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஹேக் பண்ண சும்மா லோட் ஆகும், எல்லாம் பண்ண 2 நாள் கழிச்சு ஒரு கம்ப்யூட்டர் என்கிரிப்ட். சோ இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படிலாம் சம்டைம்ஸ் எப்படி வேணா நடக்கும். அதான் சொல்றேன். ஓகே, அட்டாக்க முடிவு பண்றதுதான் உங்களை எப்படி டார்கெட் பண்ணலாம். ஸ்கேம் மாதிரி தான் அது. எப்படி வேணா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைல் வந்து உங்க கம்ப்யூட்டர் ரன் ஆகும். அதுக்கு அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டு, என்ன வழி வேணா யோசிச்சுக்கிட்டோம். நான் எம்ப்ளாயர் கூட அனுப்புறேன், நான் வந்து ஒரு அட்மினோட மெயில் ஐடியை ஸ்பூஃப் பண்ணி இன்னொரு எம்ப்ளாய்க்கு வந்து நான் தான் CEO ஆஃப் த கம்பெனி, இந்த ஃபைல் எனக்கு என்னன்னு தெரியல, சும்மா ஓபன் பண்ணுங்கன்னு கூட நான் ஸ்பூஃப் பண்ணி கூட மெயில் அனுப்புவேன். அதை நான் எப்படி வேணா அனுப்பலாம். இல்ல இப்ப இந்த நிறுவனம் 150 வருஷத்துக்கு மேல ரன் பண்ற நிறுவனம், அதாலேயே அந்த அமௌண்ட் எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிறுவனத்தை க்ளோஸ் பண்றாங்க. இப்ப சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டிக்குன்னு எங்களால எக்ஸ்பென்சிவே தனியா ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்ற நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா? சின்ன நிறுவனமா இருக்கும், 2 பேர் இருப்பாங்க, இருக்கும். இல்ல அதுதான் சொல்றேன், சின்ன நிறுவனங்களுக்கு தானே நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த MSME ரிலேட்டடா, இப்ப MSME தானே சின்ன நிறுவனம், MSME அதோட குட்டி பிசினஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு தானே நீங்க ஆன்டி வைரஸ் இருக்கு, நீங்க ப்ராப்பரா விண்டோஸ் கீ இன்ஸ்டால் பண்ணுங்க, ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க சொல்லிட்டு. இது வந்து பயங்கர எக்ஸ்பென்ஸ் ஆகுது. நான் வந்து சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றது ஒரு எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணி டெய்லி ஆடிட் பண்ணுங்க அந்த மாதிரியான வகையில சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாஸ்வேர்ட்னா இதுதான் பாஸ்வேர்டு. ஒரு ஜிமெயில் ஐடி நான் கிரியேட் பண்றேன்னா அதுக்கு வந்து மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நான் போட்டு வைப்பேன். ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு பர்டிகுலர் டேட்டா நான் இங்க வைக்கிறேன், இதோட பேக்கப் நான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ணி வைப்பேன். இந்த ஹார்ட்வேரை நான் ஒன்னா வைக்க மாட்டேன். இது வந்து எரியற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இங்க ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைப்பேன். இதெல்லாம் நார்மல் அவேர்னஸ் வழியா வரங்கள் விஷயங்கள் தானே தவிர இது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆளுங்க வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம். இந்த மாதிரி நீங்க இது பண்ணாலும் 80-90% அட்டாக் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆயிரும்.
அதுக்கு மேல அந்த 10% இருக்கு இல்லையா, அது வந்து டார்கெட்டட் அட்டாக்கா இருக்கும். பட் டார்கெட்டட் அட்டாக் சின்ன கம்பெனியை மோஸ்டா அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அதை டார்கெட் பண்ண மாட்டாங்க மோஸ்டா. சோ இதுதான் விஷயம். நீங்க அவேர்னஸா என்ன பண்றோம், ஏது பண்றோம், எங்க டேட்டா சேவ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். ஒரு லாக்கர் வைக்கிறீங்கன்னா எந்த ஏரியாவில் வைப்பீங்க? வாசல் வைக்க மாட்டீங்க ஜெனரலி, யூ வில் கீப் இட் இன் அ செப்பரேட் ரூம். அப்ப வைக்கும்போது சரி ஜன்னல் வழியா ஒருத்தர் வந்துட்டா என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்ன பண்ணி ஜன்னல் இல்லாத ரூமா பார்த்து வைப்பீங்களே. இந்த மாதிரி தான் இது டெக்னாலஜிலுமே கூட. இந்த டெக்னாலஜி ப்ராப்ளம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டே இருக்கும், யாருமே அதுல இருந்து எதுவுமே கத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஃபைனலா இந்த செய்தி மூலமா மக்களுக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி காமன் மேனுக்கு இதுல கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள், அவேர்னஸான விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ற மொபைலா இருக்கலாம், இல்ல அவங்க யூஸ் பண்ற மொபைல் பாஸ்வேர்டு கொடுக்காம ஒரு ஆன்டி வைரஸ் கொடுத்தா அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பர்ட், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் கூட ஹேக் ஆகலாம். இது எப்படி சொல்றேன், அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும்ன்றது பொறுத்து அந்த மாதிரி இது ஆக்சுவலா. சோ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம இங்க இருந்து சொல்லுவோம் நீங்க ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆன்டி வைரஸ் பைபாஸ் பண்ணிருப்பான். அந்த மாதிரி எப்படி வேணா நடந்திருக்கலாம் சொல்றேன். என்ன மேட்டர்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் எவ்ரி அட்வைஸ், எவ்ரி ப்ராடக்ட் தட் எக்ஸிஸ்ட், இது எல்லாமே டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே தவிர இது கம்ப்ளீட்டா 100% எதுவுமே ப்ரிவென்ட் பண்ணாது. இப்ப நீங்க ஒரு எக்ஸ்டிங்யூஷர் உங்க ரூம்ல வைக்கிறீங்க, சர்வர் ரூம்ல அப்படின்னா சர்வர் ரூம் பத்திக்காது நீங்க சொல்ல முடியாது. பத்திக்குச்சுன்னா நான் உடனே அணைச்சிட முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும். சைபர் செக்யூரிட்டி அப்படித்தானே தவிர யூ ஷுடன்ட் திங்க் தட் ஓகே இதை பண்ணிட்டு 100% சேஃப் ஆகலாம். சைபர் செக்யூரிட்டி கம்பெனியுமே ஹேக் ஆகுது இல்ல. இப்போ கிரவுட் ஸ்ட்ரைக் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டவுன் ஆச்சு, பட் சைபர் செக்யூரிட்டி அட்டாக் இல்லை. பட் ஸ்டில் நான் சொல்றேன் அந்த மாதிரியான இடங்கள் மிஸ்டேக் எல்லாமே வரும். பட் என்னன்னா டேமேஜ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது பெட்டர்னு சொல்றேன். சைபர் செக்யூரிட்டி அட்டாக் எல்லாமே ஓகே, அதான் திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் செக்யூர் பண்றதை விட திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க எல்லா டைமே எங்களை மாதிரி ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் கூட இல்ல. சாட் ஜிபிடில போய் நான் இதெல்லாம் வச்சிருக்கேன், இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா கூட அதை வச்சு கூட யூ கேன் லேர்ன் இட். சோ அதுதான் நான் சொல்றேன். சோ தட் இஸ் ஹவ் இட் ஹஸ் டு பீ டன். எஸ் எஸ், ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஸ்ரீராம் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் எந்த அளவுக்கு எளிமையாக வச்சுருக்கீங்க, மற்றவங்க கெஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. 1 2 3ன்னு வைக்கிறது, நான் சொன்ன மாதிரி உங்கள் பேரையே வைக்கிறது, இல்லை பாஸ்வேர்ட்னே வைக்கிறது. ஸோ அதுப்பெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அலர்ட் ஆகிக்கோங்க. பாஸ்வேர்டுன்னு மட்டும் இல்லை, திருட அந்த ஹேக்கிங் கும்பல் உங்களை வந்து ஏமாற்றணும்னு நினைக்கிற கும்பல் உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கும்பல் எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க, எப்படி வேணாலும் உங்கள் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற இடம் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான கூட்டை நீங்கள் தேர்வு பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்றதையும் ஸ்ரீராம் டீட்டெயிலாக சொன்னார். ஸோ உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்க. திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் புலம்புறதை விட திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபாக இருங்க.